positive to honor the Rajamoorthy, Director of Medical and Rural Health Service. Now I invite Dr. Jayasudha Ali, to honor the respectful Mr. Shankar Tamil Cinema Actor. Welcome to all the guests and all the students and all my staff here. Thank you. இந்த மீட்டிங் எதுக்காக பண்றோம் அப்படின்னா we have launched a new machine, Contura அப்படிங்கிற புது மெஷின் நம்ம இங்க குரோம்பேட்ல லான்ச் பண்ணியிருக்கிறோம். The first of the kind, லாசிக்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கண்ணாடி வேண்டாம போடுறவங்களுக்கு we can go for லாசிக் சர்ஜரி. லாசிக்ல பழைய டெக்னாலஜி வந்து லாசிக் வந்தது, அதுக்கப்புறம் சோயாப்டிக்ஸ் ஒன்று வந்தது, அப்புறம் ஸ்மைல் வந்தது, இப்போ இது கான்டூராங்கிறது இப்போ லேட்டஸ்ட். இந்த மெஷின் will cost around 4 to 5 crores. It's very precise. ஒரு 6 minutes தான், ஒன்றும் பெரிய வலி எதுவுமே இருக்காது. பேஷண்ட் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்தோடனே பார்த்துட்டு உடனே அவங்க சர்ஜரி முடிச்சுட்டு போயிடலாம். லைஃப் லாங் டோட்டலி தே கேன் பி ஃப்ரீ ஆஃப் கிளாஸ். 40 வயசு மேலே இந்த வெள்ளெழுத்து கண்ணாடி மட்டும் போடுறவங்க ஜெல்பி வேறு. யாருக்கு பண்ண முடியும்? எல்லாருக்கும் லேசிக் பண்ண முடியாது. இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன் எனக்கு ஓகே பண்ணிக்கலாமா அப்படின்னா முடியாது. வேற சம் கிரைட்டீரியா யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஏஜ் 18 to 19 years தாண்டி இருக்கணும். ஏன்னா 19 years வரைக்கும் பவர் கூடிட்டே வரலாம். ஸோ அதனால வெயிட் பண்ணும். 19 years வரைக்கும் வெயிட். உங்கள் பவர் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் வி கேன் திங்க் அபவுட் லேசிக். ஸோ அப் டு ஒரு 10 வயசு, நிறைய குழந்தைகள் 3 வயசுலேருந்தே கண்ணாடி போடுறாங்க. ஸோ ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் கண்ணாடி தான் ஒரே ஆப்ஷன், வேற வழி கிடையாது. ஆஃப்டர் 12 they can think of கான்டாக்ட் லென்ஸ். கான்டாக்ட் லென்ஸ் மார்னிங் போடணும், ஈவினிங் கழிச்சு வைக்கணும். இட் இஸ் லிட்டில் கம்பல்சரி டு யூஸ். அவ்வளோ ஈஸியாக இருக்காது யூஸ் பண்ணுறது. பட் இருந்தாலும் முதல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா இட் பி கம்ஃபர்டபிள். அது ஏன் அந்த 18 years வரைக்கும் கான்டாக்ட் லென்ஸ் சொல்லணும்னா அந்த பவர் கூட்டிகிட்டே வரனால வி கான் கோ ஃபார் பெர்மனன்ட் ப்ரொசீஜர் பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 18. ஸோ 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனிபடி கேன் திங்க் ஆஃப் எனி ப்ரொசீஜர். லாசிக்காக இருக்கட்டும், ஸ்மைலாக இருக்கட்டும், கான்டூராக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நம்பர் 2, உங்கள் பவர் பெரிய லெவலில் ஃப்ளக்சுவேட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா ஜென்ரலாக 18 வயசு மேலே பவர் கூடாது. பட் சில பேருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணும். அகைன் வி டோன்ட் இமீடியட்லி 18 வயசு ஆகிடுச்சு உடனே பண்ணலாமா? இல்லை, வி வெயிட் அகைன். கொஞ்சம் உங்க பவர் ஸ்டேபிள் ஆக நம்ம திரும்ப செக் பண்ணிட்டு பண்ணணும். ஏன்னா பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப கூடிய கூடாது இல்லையா? ஸோ அதனால வி வெயிட் ஃபார் சம் டைம். நம்பர் 3,
முக்கியமா உங்க பவருக்கு உங்க கண்ணுக்கு பண்ண முடியுதான் ஒரு ஸ்கேன் பார்ப்போம். அது ஆப் ஸ்கேன் சொல்லுவோம், டோபோலைசர்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஸ்கேன்ல உங்க கண்ணு ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் எனி ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க நான் 25 வயசுல பண்ணிக்கிறேன் 30 வயசுல பண்ணிக்கிறேன், அப்படி பண்ண முடியாது. ஸ்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்து உங்களுக்கு பண்ண முடியுமா முடியாது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்து உங்களுக்கு ஃபிட்டா இருக்கு பண்ணிக்கலாம்னா நீங்க லைஃப்ல எப்போ வேணா பண்ணிக்கலாம். 30 வயசுல பண்ணிக்கலாம், 30 வயசுல பண்ணிக்கலாம். அவங்க கருவியோட திக்னஸ் மட்டும் இல்லாம அவங்களோட கர்வேச்சர், ஷேப், அதுல எவ்வளவு செல் கவுண்ட் இருக்கு, இது எல்லாமே யூஸ். ஸோ ஸ்கேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கேன் பார்த்து ஃபிட்டா இருந்தது அப்படின்னா யூ கேன் டேக் அ கால் எனி டைம். இந்த கான்ட்ரோல் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஜென்ரலாக வந்து நம்ம பழைய லேப்டாப் எல்லாத்துலையும் வந்து அந்த பாருங்க அது 2000 பாயிண்ட் மேப் பண்ணும். அதாவது 2000 பாயிண்ட் எடுத்து அதை வச்சு அதை கரெக்ட் பண்ணணும். பட் இந்த கான்ட்ரோல் வந்து 22,000 பாயிண்ட் இருக்கும். எதுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அதோட ப்ரெசிஷன் அவ்வளோ நல்லா இருக்கும், ஷார்ப்னஸ், கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதே வச்சு நம்ம மதுரையில் ஒரு 2 months பேக் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் வச்சு மதுரையில் இப்போ பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேஷன்ஸ் மேலே பண்ணிக்கிறோம். வெரி குட் ரிசல்ட். நார்மலாக சர்ஜரிக்கு அப்புறம் எல்லாருமே 6/6 சொல்லுவோம் நார்மல் விஷயம். இதுல வந்து யூஷுவலி கெட் மச் பெட்டர் 6/5 or 6/4 சூப்பர் விஷன். அந்த அளவுக்கு கூட இட் வெரி குட். ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். எஸ்பெஷலி இந்த 22,000 பாயிண்ட்ஸ் எடுத்து பண்றதுனால ஷார்ப்னஸ், கிளாரிட்டி, நார்மல் லாஸ்டிக் பண்ணா கொஞ்சம் நைட் கிளியர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுவுமே இந்த ரைட் டேக் ஒரு 3 minutes, லெஃப்ட் டேக் 3 minutes வருவீங்க, முடிச்சுட்டு ½ hourல வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. போய் அன்னைக்கு ஈவினிங்கே தே கேன் ஸ்டார்ட் செல்போன், டிவி, வாட் எவர் தே வாண்ட். ஒரு 5 days தலை குளிக்கணும்னு சொல்லுவோம், ஒரு 2 weeks ஸ்டிச்சிங் பண்ண சொல்லுவோம். இது தவிர அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் வெரி அட்வான்ஸ். காஸ்ட் வைஸ் இதுல வந்து பேசிக் லேசிக்கும் பண்ண முடியும், கான்டூர் அந்த ஸ்பெஷாலிட்டி லேசிக்கும் பண்ண முடியும். ஸோ பேசிக் லேசர் will cost around 50,000 both days together. கான்டூர் இருந்தால் இது come around 80,000 to 90,000. அதோட அந்த ரிசல்ட்டுக்காக we have launched this machine today at Chennai. People who is 18 and above, please do the scan first. பண்ண முடியுமா first தெரிஞ்சுக்கோங்க. Whenever you want, please approach Chromepet Vasan or any of the Vasans. They can guide you to get it. Thank you. First, Dr. J. Rajamurthy to address the inaugural address of the CAB. சென்னை மாநகரத்தில் குரோம்பேட்டையில் ஒரு வாசன் ஐ கேர் நிறுவனத்தின் சார்பாக கான்டோரா இந்த அதனுடைய அட்வான்டேஜஸ் எல்லாவற்றையும் அதாவது தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருந்த டாக்டர் டி அசோகன், டாக்டர் டி மேரி சோபாராணி, டாக்டர் டி ராஜேஸ்வரி, டாக்டர் பேபி கௌஷிக், டாக்டர் காஞ்சனா மற்றும் இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக எங்களையும் அழைத்திருக்கிறார்கள். நான் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ், இஎஸ்ஐ டிஸ்பென்சரிஸ் இந்த ஹாஸ்பிட்டல். இஎஸ்ஐ எடுத்துட்டு கையெழுத்துக்காக ஒரு இஎஸ்ஐ சென்டர் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த நெக்ஸ்ட் மந்த் அதிகமாக இன்க்ளூடட் த வாசன் ஐ கேர் இன் அவர் ஸ்கீம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆஃப் இஎஸ்ஐ. அந்த விதத்தில் என்னையும் இங்கே வைத்திருக்கிறார்கள். பேசிக்கலாக ஐஎம் டாக்டர், ஐஎம் பீடியாட்ரிக். நான் ஐ படித்து வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. பாஸ் பண்ணுறதுக்காக படித்தோம். பாஸ் பண்ணால் போதும், இஎன்டி அப்பல் ஒன்றும் வைப்பாங்க, அது செஞ்சுருக்கோம். அப்போல்லாம் கேகே ராமனையும் எனக்கு எக்ஸாம் வேறு இருக்கும் இஎன்டியில். சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு டிசிஎஸ் வந்து இதில் பார்த்தேன் ஐசிஎஸில். இப்போ வந்து டிஎம்எஸ் அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஜாயின் பண்ணி சர்வீஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் 33 years சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் என்னை அழைத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய முக்கியஸ்தர், அதாவது நான் திரையில் பார்த்து ரசித்தேன். அதாவது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு சீட்டு மாதிரி தியேட்டரில் தெரியும் சார், முன்னாடி உள்ள சினிமா தியேட்டர் வேறு, இப்போ உள்ள சினிமா தியேட்டர்லாம் வேறு. இப்போலாம் எல்லாம் மால்னா கூட வந்து அந்த சாப்பிட்றது, இந்த பர்கர் ஐட்டம், பிஸா ஐட்டம், இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வராங்க. படிச்சுக்கிட்டே சினிமா பார்க்கறது சென்னையில் இருந்தால் தெரிஞ்சு நீ படம் நல்லா இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா தூங்கலான்றாங்க. அந்த மாதிரி இருக்குது சார். அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சிதம்பரத்தில் வந்து கரகாட்டக்காரனா 5 தடவை பார்த்தேன். 1987 வந்து படகாட்டம். அப்பா அப்போ சார் செந்தில் சார் அந்த கவுண்டர் பண்ணி அவங்க அடிக்கிற கவுண்டர் இந்த வாழைப்பழ கதை இன்னைக்கு நடிச்சாலும் திருப்பி வரும். ஒரு ரூபா கொடுப்பேன், ஆமாம் எத்தனை வாங்கிட்டு வரேன், அது எல்லாம் திரியும் இருக்குது பணப்பணமா. இந்த தான் இருக்காது. அந்த இன்னொன்று கடை அந்த ஒன்று தாங்க இது. சொல்ல நினைக்கிறதுக்கு திருப்பி வரும். அந்த செந்தில் சார் கூட சேர்த்து நாங்கள் உட்காந்து இந்த ஃபங்க்ஷன் சொல்லுவோங்கிறது ரொம்ப பெருமையாக அவர் இங்கே வெளியே வந்திருக்கிறார். இப்போ அமெரிக்காவுடைய இன்னொருத்தங்க ஐஸ்வர்யா லோகேஷ், அவங்க மேடத்தை இப்போ தான் நான் மார்னிங் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நிறையா உட்காந்தாங்க, மேடம் நீங்கள் அப்படிங்க. லோகேஷ் டேரக்டரோட மிஸ்ஸஸ் ஒய்ஃப். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா லியோ படம் இப்போ வந்து ஓஹோன்னு ஓடிச்சு. லியோன்னு சொன்னால் தெரியுமே, நம்ம தளபதி நடித்த படம். அதுக்கு முன்னாடி விக்ரம் படம் வந்து அது வந்து 2 படம் சூப்பர் ஹிட். விக்ரம், லியோ இவையெல்லாம் அங்கே அழைத்ததுக்கு ரொம்ப சிறப்பு. வாசன் ஐக்கேட் பொறுத்தவரையும் நிறைய இடத்துல போகும்போதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்கு. கும்பகோணத்தில் பார்த்த மாதிரி நம்ம ஒரு எல்லை நம்ம வாசன் ஐக்கேட் இன்னும் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் கூட மக்களுக்கு
சிறந்த முறையில் அட்வான்ஸ் டெக்னிக்கில், அதாவது அறிவியல் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகுது. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, இப்போ ரோபோட்டிக் சர்ஜரிலாம் வந்துருச்சு, ஆர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி டெக்னிக்ஸ்லாம் வந்துருச்சு. எல்லாமே ஒரு காலத்தில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி டயக்னோஸ் சீக்கிரம் கஷ்டம் சார். ஸ்கேன்லாம் வந்து 1984 சுரேஷ்னு ஒருத்தர் சென்னையில், அவர் தான் ஸ்கேன், அவர் எடுத்துகிட்டு எல்லாரும் ஜிஹெச்சுக்கு ஸ்கேன் பண்ணால் அவர் தான் வந்து சொன்னார். அப்படி இருந்தது. நீங்கள் கடிக்கு விழுந்தா எனக்கு ஸ்கேன் என்ன, எம்ஆர்ஐலேருந்து சிடி ஸ்கேன் எல்லாம் ஃபுல் பாடி, இதுலேருந்து இது வந்து என்னன்னு பார்க்கலாம். தனித்தனியாக பிரிச்சு மேய்ஞ்சிடாங்க. எத்தனையோ ஸ்லைஸ் தான் துண்டு துண்டா வெட்டி வெட்டி இந்த இதில் அந்த இதில் பாடுறா அப்படின்னு அந்த மாதிரி இப்போ அட்வான்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளவு உறைவது உலகம், அதோட உறைவது அறிவுன்னு சொல்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லுவார். எங்கே இந்த உலகம் போய்கிட்டு இருக்கோ, டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கோ அதற்கு ஏற்ப நம்முடைய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு வந்து இந்த கான்டோரா பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி. இதை பற்றி எனக்கு ஒன்றும் அதிகமாக தெரியாது. சும்மா இது நெட் இருக்க, கூகுளில் போய் போட்டால் அதை பார்த்துச்சு. இது வந்து சப்ராக்டை எதாவது கரெக்ட் பண்ணலாம், கார்னியாவை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில மேட்டர்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சிஎம்பி வேறு இருக்குது. ஸோ அந்த பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து எஜுகேஷ்னலாக உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேட்டிவாக சில தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இதனால் பயனாளிகள், குறிப்பாக இருக்கக்கூடிய குடிமக்கள் தங்களுடைய கண்களை பாதுகாப்பதற்கு நன்மையில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளை சரி செய்வதற்காக அந்த அட்வான்ஸ்டு கான்டோரா இங்கே கொண்டு வந்திருப்பது மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்கிறது. நிச்சயமாக அது வெற்றிகரமாக திறம்பட நடக்கும். டாக்டர் பேர் கமல் பாபு பாருங்க, பேர்ல கமல் பாபு. ஒரு அண்ணாமலை இந்த படிச்சுன்னு சொன்னார் 1996. நான் 1989 அண்ணாமலை டியூட்டரா சென்ற விஷயத்தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்போ வந்து எம்பிபிஎஸ் அங்கே ஜாயின் பண்ணப்போ நான் எம்பிபிஎஸ் முடிச்சு எனக்கு என்ன பண்ணுறது, அடுத்து இங்கே போய் ஒன்றே வச்சிருந்தேன். பிஜி படிக்கிறத வந்து ஏதாவது இன்பிட்டிங் ஏதாவது சம்பளம் கிடைச்சி அதை வச்சுட்டு பிஜி படிக்கிறாங்க. 1740 ரூபா முதல் செட்டியார் எனக்கு கொடுத்த சம்பளம் இந்தியன் பேங்க்ல போய் வாங்குவோம். பேசிட்டு ஞாபகம் இருக்காது. ஏன்னா முதல் வாங்கின சம்பளத்தை மறக்கவே முடியாது சார். 1740 சார் செஞ்சிருக்கார் நான் வாங்கின சம்பளம் சார். அப்போ 500 ரூபா அங்கே ஒரு அண்ணாமலை நகரிலே போஸ்ட் ஆகிடுச்சு. அது வந்து பிடிச்ச மாதிரி மாதம் 500 ரூபா அதில் போட்டு வச்சு மிச்சம் ஒரு 1080 ரூபாய் தான் நான் செலவு பண்ணி வாழ்ந்த ஒரு காலத்தில். இன்றைக்கு இந்த சம்பளம் 2,88,000 மேலே வந்துருச்சு. அப்படிங்கிறது நினைச்சு பாருங்க. அப்போ 1740 ரூபாய் சேர்ந்தனா இன்னைக்கு வந்து டைரக்டர் ஆகி நல்ல சம்பளம் வாங்குறோம்னாக்கா வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம முன்னுக்கு வரலாம், உழைக்கலாம். நமக்கு மனசு தான் அது காரணம். சார் என்ன சார் 5,000 10,000 முதல்ல ஆரம்ப காலத்தில் சம்பளம் வாங்கி அதுக்கப்புறம் 10 லட்சம் 20 லட்சம் எங்கேயோ போயிட்டாங்க. அது வேற சாதனை. அதாவது ஒரு துறைதோறும் ஒரு சாதனை தோன்றி புகழோட்டு தோன்றுக அப்படிம்பாங்க. சார் மைக்கு விட்டா நான் வேற மாதிரி பேசிட்டே இருப்பேன். நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் என்ன பிறகு பார்த்துருப்பாங்க. கலைஞர்கிட்ட பார்த்துருப்பீங்க. லியோனி தலைவரை பேசிட்டு இருக்கேன். புதுயுகம் தொலைக்காட்சியில் ஒரு நடுவராக 50 பட்டிமன்றம் பண்ணிட்டேன். நீங்கள் பேசுறதுக்கு விருப்பம் வந்து என்னுடைய அணியில் வந்து நான் நடுவராக வந்து நீங்கள் வந்து விருப்பம் பேசலாம். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய என்ன அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Respective Mr. Sendil sir, to address the audience. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி, அந்த இங்கே வந்திருக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர், சிறப்பு விருந்தினர், நடிகர், பட்டிமன்ற பேச்சாளர், இதான் நிறைய சொல்லலாம் சார். பற்றி ராஜமூர்த்தி அவர்களை நான் வந்து சொந்த குரு அவர்களை, டாக்டர் அசோகன் அவர்களை, டாக்டர் கமல்பாபு அவர்களை மற்றும் ஐஸ்வர்யா அவர்களை அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் டாக்டர் எல்லாருமே டாக்டர் நர்ஸு மேல் நர்ஸு மற்ற டெக்னீஷியன் எல்லா பேருக்கும் வணக்கங்க. ஆமாம், இப்போ வந்து கண்ணு வந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கண்ணு தான் தேவை இல்லையா? ஏதாவது பார்க்கணும்னா கண்ணு தான் தேவை. இந்த கண்ணு வந்து சொல்லணும்னா நம்ம சார் சொல்லிட்டாரு. அந்த கண்ணு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. நான் இது வரைக்கும் கண்ணு வந்து முத வாசலில் தான் செக் பண்ணியிருக்கேன். அது யாருன்னா கமல் பாபு சார் வந்து மதுரையில் பண்ணேன். அது ஒன்றும் இல்லைன்ட்டாரு. அதனால இப்போ எனக்கு கவலை இல்லை. வருங்காலத்தில்
அந்த கண் வந்து இந்த போலீஸ் எடுக்கும்போது கொஞ்சம் இப்போ கண் சரியில்லைன்னா இது பண்ண மாட்டாங்களாம், அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. அப்புறம் லேடிஸாக இருந்தால் 20 வயசுக்குள்ளே பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அப்போ என்னென்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளை சோடா புட்டி கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் அதை சரி பண்ணி இது பண்ணிட்டாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஒரு 60 வயசு தெரியும். இருந்தாலும் இப்படியாப்பட்ட சார் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் தேவப்புங்கிறது நானும் போனதில்லை. இப்போ வந்து கை தனியாக கால் தனியாக எல்லாம் தனித்தனியாக எடுத்து ஓட்ட வச்சு பார்த்துறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாமே நாகரீகங்கள் இருந்துட்டு அந்த காலத்து வந்து அப்புறம் நம்மளும் போயிடணும். சார் சொன்னாலும் 1500 சம்பளம்னாங்க, இப்போ இங்கே போயிடுச்சு. அதே மாதிரி காசு நான் வந்து முதல் வீடு ஒன்று சாதிக்கிறவங்க வெறும் 30,000 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 3 கோடி 4 கோடியாக இருக்குது. ஆமாம், இப்படி இப்போ காசுக்கு மதிப்பு இல்லை, மனுஷனுக்கு தான் மதிப்பு. அதனால இந்த வாசன் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். வணக்கம். Lokesh ma'am to address the inaugural. Good afternoon. I feel really happy and honored to be here. Good afternoon to the chief guests, all the honorable doctors and the students over here. I wish the entire team of Vasan for the new venture. Thank you so much. Okay, Vasan I have almost near 100 branches across, including Kerala, Karnataka, Andhra and Tamil Nadu. எல்லா சென்டர்ஸுமே வந்து fully loaded. We have everything, like எல்லாமே with theater, with surgery எல்லாமே இருக்குது. ஐயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் என்னன்னா, எப்போ செக் பண்ணணும், எதுக்காக செக் பண்ணணும், லைக் ஓகே நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, நாங்கள் ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்காங்கிறது செக் பண்ண தான் தெரியும். ஒரு ஃபீவர் வருதுன்னா உங்களுக்கு பாடி டயர்ட் ஆகிடும், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டமக் பெயின் இருக்குது, எதுனாலும் சிம்டம்ஸ் இருக்கும். விஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு விஷன் கம்மியாக இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்கும். உங்களுக்கு 100% விஷன் இருக்கா, 90% தான் இருக்கா, இல்லை 80% தான் இருக்கான்னு செக் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தான் தெரியும், ஓகே எவ்ரிதிங் லுக்ஸ் கம்ஃபர்டபுள் அப்படி மாதிரி தான் தோணும். பட் அப்படி இருக்காது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக. ஸோ பேசிக்காக எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். டு நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ ப்ராப்ளம், எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இயர்லி ஒன்ஸ். சரி, ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சார், எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் இன் 2 to 3 years நீங்கள் பார்த்தா போதும். பட் ஃபர்ஸ்ட் செக்அப் எவ்ரிபடி ஹேஸ் டு டூ அட்லீஸ்ட் ஒன்ஸ். அது ஒரு சின்ன ஹெட்டேக் இருந்தால் கூட அது ப்ராபர்லி கண்ணால் வரும். நீங்கள் நினைப்பீங்க தலைவலி தானே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் டெஃபினட்டாக மைல்டு பவர் இருந்து நீங்கள் கண்ணாடி போடலன்னா ஹெட்டேக் வரலாம். அடிக்கடி இந்த மைக்ரேன் ஹெட்டேக் சொல்லுவோம், கொத்த தலைவலின்னு சொல்கிறது. ரொம்ப வெயிலில் போனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் வரும், அதிகமாக வேர்த்தா வரும், ஒழுங்காக தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்தால் வரும். இது எல்லாமும் ரிலேட்டட் டு ஐ. ஸோ ஐ அண்ட் இஎன்டி டுகெதர். இஎன்டிங்கிறது காது மூக்கு தொண்டை. ஸோ அந்த டாக்டருக்கு முன்னாடி வந்து ஜென்ரலைஸ் தான் ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஓவரால் தனியாக வந்தாச்சு. டயபெட்டிஸ் தனியாக, போனுக்கு தனியாக, ஸ்கின்னுக்கு தனியாக, ஒவ்வொன்றுக்கும் ஓவரால் தான். ஸோ அது மாதிரி ஐக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்லி அதுக்கு இப்போ ஐ மட்டும் இல்லை, இப்போ ஐக்குள்ளே வந்தாலும் we have so many things. கார்னியா தனியாக, குளோக்கோமா தனியாக, ரெட்டினா தனியாக, கேட்ராக்ட் தனியாக, ஒவ்வொன்றுக்குமே. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி இருக்கிறது. frequent regular checkup is mandatory. பவர் இருக்கா இல்லையா, இந்த ஹெட்டேக் வர்றது எல்லாமே you can only decide on having a frequent checkup. Number 1, cataract. ரொம்ப காமன் வந்து இப்போ cataract. நாங்கள் 1 month பேக் வெறும் பிறந்து 32 days old பேபிக்கு கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்ணும். முன்னாடி மாதிரி இல்லை, கேட்ராக்ட்னா வயசானதான் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படிலாம் இல்லை, எல்லாமே எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட தம்பி 32 வயசுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் டுடேஸ் ஜென்ரேஷன், டுடேஸ் ஸ்ட்ரெஸ், டுடேஸ் ஃபுட் ஹேபிட்ஸ், எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச். தட்ஸ் வை சார் பீரியாடிக் செக்அப் இஸ் டெஃபினெட்லி மேண்டேட்டரி. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறேன். கேட்ராக்டில் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் பீப்புளுக்கு வரும், அந்த பச்சை துணி போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ மீன் உங்கள் ஜென்ரேஷன் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த பச்சை துணி போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேம்பில் எல்லாம் கட்டு போட்டு சுற்றிருப்பாங்க. இப்போ அப்படி எல்லாமே இல்லை, எல்லாமே லேசர் தான். தையல் கிடையாது, ஊசி கிடையாது, 4 minutes தான். எல்லாமே ரோபோட்டிக்ஸ் தான். மெஷினரி எல்லாம் பார்த்தா இப்போ அட்வான்ஸ் மெஷினரி. நார்மலாக இப்போ கேம்ப்ஸில் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 கேம்ப் போடுறாங்க, வந்து கவர்மெண்ட் 3 கேம்ப். அதெல்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப முடியாது, அது வந்து லேசரில் பண்ண மாட்டாங்க, நார்மல் டெக்னிக்கில் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன ஹோல் சைஸ் ரொம்ப பெருசாக போடுவாங்க. 12 mm போடுவாங்க. 12 mm போனாலும் சூச்சர்ஸ் தேவைப்படும். ஸோ பூண்டு ஹீலிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் இந்த க்ரீன் கிளாத் போட்டு வெளிச்சம் படக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ எல்லாம் லேசர்னால வெறும் சைஸ் 12 mm வந்து வெறும் 1.8 mm போடணும். சைஸ் வெரி ஸ்மால். ஸோ அவ்வளோ சைஸ் உள்ளே போகும்போது அந்த ஹோல் வெளியே உள்ளே போய் லென்ஸ் ட்ராக் பண்ணி அது வெளியே அப்படி செட் பண்ணி எடுத்துட்டு அது வெளியே ஃபோல்டபுள் லென்ஸ்.
இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு அகைன் 3 to 7 minutes தான். ஊசி கிடையாது, தையல் கிடையாது, காலைல வந்தது முடிச்சு 6 மணி நேரத்தில் வீட்டுக்கு கிடையாது. எல்லோருக்கும் காலை வணக்கம். வாசன் கண் மருத்துவமனை மற்றும் ஏஎஸ்ஜி குரூப் சார்பாக என்ன விழா நடத்திருக்கோம்னா, கண்ணாடி போடாமல் இருக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை தான் லாசிக். அந்த லாசிக்கில் அதிநவீன டெக்னாலஜிக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மொத்த ஆப்ரேஷன் வந்து இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கான ஆப்ரேஷன். 2 மணி நேரம் அறுவை சிகிச்சை ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு செல்லலாம். அவங்க சாதாரண இயற்கான டேட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அடுத்த நாளே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சின்ன ஆப்ரேஷனால் பேஷண்ட்டோட வாழ்க்கையை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரர்கள், அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கண்ணாடி போகிற விருப்பப்படலை, நிறைய பேர் விளையாட்டுறதுனால எனக்கு கண்ணாடி போட பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாழ்றதுக்கு அவங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து வாசனில் முதல் முறையாக இங்கே ப்ரோஃபைட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இதை எல்லாரும் பயன்படுத்தலாம். நார்மல் ரேஞ்சுக்கு என்ன காஸ்ட் எடுக்கணும் சார்? காஸ்ட் வந்து இதே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் 3-4 ப்ரொசீஜர். பேசிக் வந்து பிஆர்கேங்கிறது இது வந்து கொஞ்சம் பழைய முறையான கல்வி. அதில் வந்து ஒரு 4-5 நாள் வரைக்கும் ரிகவரி டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். இந்த ப்ரொசீஜர் வந்து நியூவர் டெக்னிக்ஸ் என்னென்னா, நம்மளோட இயல்பான வாழ்வு பழைய பிஆர்கே ப்ரொசீஜர் நான் சொன்ன மாதிரி உருத்தல், எரிச்சல், தண்ணி வர்றது, கண் திறந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. வாரம் கிளாரிட்டி ஒரு வாரம் 6 நாள் கிளாரிட்டி வரும். வரைஸ் இதில் வந்து வித்தின் 2 hours விஷன் கிளாரிட்டி நல்லா வந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அண்ட் மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட் கொஞ்சம் காஸ்ட்லி. இது எதுவுமே பல கோடி செலவில் பண்ணுறோம். ஸோ அதான் என்னோட முன்னால் கேட்டார், இது ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா பல கோடி செலவாகக்கூடிய இது என்ன தேவை இருக்கோ நிச்சயமாக அதை லென்ஸோட காசு இல்லை. இதில் வந்து லென்ஸுக்கு வேலை இல்லை. கடைசி இது வந்து ஃபெம்டோ லாசிக் வந்து நம்ம கண்ணாடி போடுறது, அந்த கண்ணாடி இல்லாமல் செய்யறதுக்கான ஆப்ரேஷன். லென்ஸ் போட்டு செய்யறது வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன். பேப்பர் லென்ஸ் அது உள்ள இருக்கிற லென்ஸ் எடுத்து வேறு லென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி, அதுதான் இப்போ இந்தியன் லென்ஸு, இம்போர்ட்டட் லென்ஸு, மோனோஃபோக்கல், மல்டிஃபோக்கல், பல வகையான லென்ஸஸ் இருக்குது. அது ஆப்ரேஷன் வந்து அது பொதுவாக யாருக்குன்னா 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் வர ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட் குறைன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபெம்டோலாஸ்டிக் வந்து கண்ணாடி இல்லாமல் செய்யறது சின்ன வயசுல, இப்போ 20 வயசு 40-50 வயசு வரைக்கும் செய்யக்கூடிய ஆப்ரேஷன் தான் லாஸ்டிக் ஃபெம்டோலாஸ்டிக். Boston Eye Care Hospital, India's largest eye care network. We are here to care for you.